உண்மையாக உழைக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன சித்து வாழ்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் சென்னை விலாக்ஸ் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ காசு இல்லைன்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, காசு இல்லைன்னா ரேப்பிட்டோ ஓட்டலாம். நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ணுறோம்? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். ஸோ சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரேப்பிட்டோ ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல. ஸோ நான் வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? எப்படி காசு இல்லைன்னா ரேப்பிட்டோவில் ஓட்டி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிருக்கு நெசப்பாக்கம். ஸோ மாதவரம் டு நெசப்பாக்கம் 18 கிலோமீட்ரு. ஸோ பைக் பூஸ்ட்னால அது ஒரு ரெட் கார்டில் ஒன்று தருவானுங்க. ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் எவ்வளோ நேரம் ஓட்டுறேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து 808 ரூபா சம்பாரிச்சிருக்கேன் ரேப்பிட்டோவில். எப்படி சம்பாரிச்சுன்றதான் உங்கள்கிட்ட நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஓட்டி சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும், நஷ்டமாக இல்லாமல். ஸோ வாங்க நம்ம வந்து ஆர்டருக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஆல் ஆர்டர்ஸ் நம்ம போயிடலாம். இந்த ஆல் ஆர்டர்ஸில் 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி நான் 808 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். இதில் டிப்ஸ் எல்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு 850 ரூபான்னு வச்சுங்களேன். 850 ரூபா. முதல்ல நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆர்டரு 3:20க்கு எடுத்தோமா. 3:20 நம்ம வந்து நெசப்பாக்கம் வந்தோம். மாதாவரம் டு நெசப்பாக்கம் 180 ரூபா ஆர்டர் பண்ணாரு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு அதெல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து 180 ரூபா வந்திருக்கு எனக்கு பெய்டு. 10 ரூபா அவனோட டேக்ஸ், ஜிஎஸ்டி ப்ளஸ் அண்டு ஒன்று கமிஷன் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமிஷன் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். பைக் பூஸ்ட்டு வந்ததால் வந்துட்டு எனக்கு வந்து 180 ரூபா. இதே எனக்கு வெறும் பைக் ஆர்டர் இல்லை பைக் மெட்ரோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு 200 ரூபா 220 ரூபா இந்த மாதிரி வந்திருக்கும். ஆக்சுவலாக 230 ரூபா வரையும் நான் எதிர்பார்த்துக்கலாம். 18 கிலோமீட்டர் வந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ராவே நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு 7 கண்டிக்கா 2.1 கிலோமீட்டர்ஸில் புதுப்பேட்டை போனேன். புதுப்பேட்டையில் 160 ரூபா ஸ்பேர் எனக்கு வந்து தான். இவர் வந்து எனக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு. அதனால் எனக்கு வந்து ஒரு 10 ரூபா 160 170 ரூபா இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் இல்லை, இது கேஷ் பண்ணிட்டாங்க. லாங் பிக்கப்னு சொல்லிட்டு ப்ளஸ் 4 ரூபாவே கொடுத்துருக்காங்க எனக்கு 2 கிலோமீட்டர்ஸுக்கு. மூணாவது எங்கே வந்தேன், அங்கேருந்து அப்படியே அம்பத்தூர் வெஸ்ட்டு வந்தேன். உடனே கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்சல்னால் ரேப்பிட்டோவில் பார்சல் போடுவாங்க. ஸோ அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட்டோவில் பார்சல் போட்டாங்க. உடனே பக்கத்தில் ஒரு 400 மீட்டரில் பிக்கப்பு. அங்கேருந்து முகப்பேர் வெஸ்ட்டு வந்தேன். 157 ரூபா. இவரும் எனக்கு 170 ரூபா ஜிபே பண்ணார். இந்த கஸ்டமரும் எனக்கு 13 கிலோமீட்ரு. இந்த இது மூணுமே உடனே வந்துச்சா, டப்புன்னு அடிச்சுது. 5 மணிக்கு எடுத்தோன்னா ட்ராப் எத்தனை மணிக்கு பண்ணேன், 30 5:45 பண்ணேன்னா 6:05 வரையும் எனக்கு ஆர்டர் வந்தது. நான் எடுக்கலை. நான் அப்போ டீ சாப்பிட போயிட்டேன். பிரேக் வேணும்ல, அதனால் ஒரு டீ சாப்பிட்டு அங்கேருந்து நுளம்பூர்லேருந்து விஸ்மாம்பலம் வந்துச்சு எனக்கு. ஆமாம், அங்கேருந்து வெறுமான விஸ்மாம்பலம் கிட்டக்கிட்ட வந்து வடபழனி உள்ள விஸ்மாம்பலம். அந்த வடபழனி உள்ள ஆர்டர் ஃபேர் கஸ்டமர் பெய்டு வந்து 111 ரூபா. எனக்கு ஆர்டர் ஃபேர் வந்து 110 ரூபா. இதுவும் அதுவே தான் 100 ரூபா வந்துச்சுங்களா. 3 ஆர்டர் முடிச்சோமா, 4 ஆர்டரா, 4 ஆர்டர் சொல்லட்டுமா. 5வது ஆர்டரு அங்கேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஏன்னா நான் வந்து அப்போ 10 கிலோமீட்டர் மேலே தான் எடுப்பேன். அது உங்களுக்கு சொல்கிறேன். 10 கிலோமீட்டர் மேலே தான் எடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நடுவ மாட்டேங்க. வெஸ்மாம்பலத்தில் எந்த சைடு போனாலுமே ரொம்ப தூரம் போயிட்டா ரிட்டன் உங்களுக்கு ஆர்டர் வராது. வெஸ்மாம்பலத்துலேருந்து நான் ஆழ்வார்பேட்டைக்கு வந்ததுன்னு எடுத்தேன். ஆழ்வார்பேட்டைக்கு வந்துட்டு எனக்கு கஸ்டமர் வந்து இது வந்து 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. 70 ரூபா ஜிபே பண்ணாங்க கஸ்டமர் எனக்கு வந்து. இதில் ஆர்டர் ஃபேர் வந்து 57 ரூபா. 4 கிலோமீட்ரு 600 மீட்டரில் பிக்கப்பு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அங்கே கொடுத்து அங்கே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து மறுபடியும் நெசப்பாக்கம் வந்தேன். அந்த ஆர்டர் தான் இது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் நான் நெசப்பாக்கம் வந்தேன். நெசப்பாக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அங்கே ஆழ்வார்பேட்டை அந்த ஜங்ஷன் தெரியும் உங்களுக்கு, அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்.
அங்கே யூட்டன் பண்ணிங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல யூட்டன் இருக்கும். அங்கே அந்த யூட்டன் எல்லாம் அங்கேருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் தான் பிக்கப்பே. அங்கே யூட்டன்லாம் இப்போ சென்னையில் மாற்றி போட்டதால் அங்கேருந்து போயிட்டு ஒரு 1.5-4 கிலோமீட்டரில் மெட்ரோவில் பிக்கப் பண்ணி இது வந்து பைக் மெட்ரோ ஆர்டர். இதுவும் ஒரு நார்மலோட பைக்கோட ரேட் கார்டு தான் வரும், பைக் பூஸ்டோட ரேட் கார்டு வராது பைக் மெட்ரோவில். ஸோ இவர் வந்து 95 100 எனக்கு கையில் கொடுத்தாரு, 5 rupees டிப்ஸ். இதில் கடைசி ஆர்டர் என்னடா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கோயம்பேடு அடிச்சு உடனே எடுத்தோம். பார்த்தீங்களா பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் பிக்கப்பு, எனக்கு வந்து 500-600 மீட்டரில் பிக்கப்பு. அங்கேருந்து கோயம்பேடு வந்ததுக்கு எனக்கு வந்து கோயம்பேடு ஆர்ச்சில் விட்டேன். அவங்க வந்து கஸ்டமர் வந்து கோயம்பேடு இந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் போட்டிருந்தாங்க. நான் வந்து கோயம்பேடு ஆர்ச் மீன்ஸ் அந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விட்டேன். கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட், ஓடு 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 வேர்ட்டுனாங்க. எத்தனை மணிக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா 7:59 அவங்கள பிக்கப் பண்ணேன். ஆனால் அவங்களோட பஸ் டைமிங் 8:15. அங்கேருந்து காலவில் வரணும். இன்றைக்கின்னு பார்த்து கோயம்பேட்டில் சரியான டிராஃபிக். என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவங்கள அச்சு பிச்சு நெட்டு வந்து விட்டேன். லேடி தான் வச்சுனா கோயிலுக்கு போகிறாங்களாம். ஸோ அவங்கள அச்சு பிச்சு நெட்டு வந்து மால் விட்டேன். கஸ்டமரும் எனக்கு 100 ரூபா பண்ணாங்க, ஜிபே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கஸ்டமர் பே பண்ண வேண்டிய 112 ரூபா. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி 12 ரூபா தான், நான் வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளோ போச்சு, இந்த 12 ரூபா நம்ம எடுத்து கட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு இது. ஸோ இப்போது ரேட் கார்டை பற்றி வரும். என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 808 ரூபாய் இன்றைக்கி சம்பாரிச்சிக்கோ. வெறும் 7 ஆர்டரில் 3:30 மணிக்கு எடுத்த ஆர்டரு 3:30 to 4:30, 4:30 to 5:30, 5:30 to 6:30, 6:30 to 7:30, 7:30 to 8:30. ஸோ 5 ஹவர்ஸில் 800 நான் சம்பாரிச்சிருக்கேன் பார்ட் டைமாக. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து கோயம்பேட்டில் நின்றுட்டுருக்கேன். ஸோ ரேட் கார்டை பற்றி நான் என்ன சொல்லணும்னா கேட்டிங்கன்னா வந்துட்டு ரேட் கார்டில் எனக்கு ஒரு இது இருக்குங்க. ஒரு இந்த மந்த் ஒரு 40 rupees பண்ணால் 10 ஆர்டர்ஸ் பார்த்துக்கலாம். 50 rupees ரீசார்ஜ் பண்ணால் 10 ஆர்டர்ஸ் அன்லிமிட்டட் பார்த்துக்கலாம். 110 பண்ணால் 3 டேஸ்க்கு 30 ஆர்டர்ஸ் பார்த்துக்கலாம். 200 பண்ணால் 1 வீக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் ரைடர்ஸ் பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் ரேப்பிடோ கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கே கொடுத்துருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. ஸோ இது கொடுத்தனால எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏன்னா அதில் ரொம்ப டேக்ஸு எல்லாருக்குமே தெரியும். ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப டேக்ஸு அதில் பிடிப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம வெறும் டேக்ஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். கவர்மெண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். இந்த 8 ரூபாய்க்கு எனக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா 80 ரூபா வந்திருக்கு. 80 ரூபா பே பண்ணியிருக்கேன் நான் இந்த 800 ரூபாய்க்கு. ஸோ 200 ரூபா பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ 800ரூவாலேருந்து 800 ப்ளஸ் 280 ரூபா போச்சு. 280 ரூபா போய் எனக்கு வந்து 620 ரூபா. அதில் டீக்கு ரவுண்டாக 600 ரூபா. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 ஹவர்ஸில் ரேப்பிடோ ஓட்டி 600 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அப்படின்னா எனக்கு இது லாபமாக நஷ்டமாக கேட்டிங்கன்னா எனக்கு இது லாபம் தாங்க. ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். எனக்கு இது போதும் அப்படின்றத நான் ஓட்டுறேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு. இது யாரெல்லாம் ஓட்டலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்ட் டைமாக தாராளமாக யார் வேணாலும் எல்லாருமே ஓட்டலாம். ஃபுல் டைமாக ஓட்டணும்னா கொஞ்சம் ப்ராப்ளம். நான் ஃபுல் டைமாக ஓட்டினா ப்ராப்ளம் இல்லை, தீஞ்சிடும் டயரும். ஆனால் ஃபுல் டைமாக ரேப்பிடோ நிறைய பேர் ஓட்டுறாங்க, நானும் பார்த்துட்டும் இருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டங்க ரேப்பிடோவில். யாரெல்லாம் ஓட்டலாம் அப்படின்னாங்க, இப்போ காலேஜ் பசங்க ஓட்டலாம், பார்ட் டைமாக எல்லாருமே ஓட்டலாம். காலேஜ் போகிறவங்க பைக்கு பெட்ரோல் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காசை. இல்லை பைக் இஎம்ஐ கட்டுறது, இப்போ புது பைக் எடுத்துட்டிங்கன்னா பைக் இஎம்ஐ கட்டுறதுக்காக இந்த காசு ஒரு ஏர்னிங்ஸ் வச்சுருக்கலாம். இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணுன்னா ரேப்பிடோன்றது ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டணும். 8 ஹவர்ஸ்லாம் பத்தாது. இப்போ நான் 5 ஹவர்ஸ் ஓட்டி 800 சம்பாரிச்சேன்னா அதில் எனக்கு 300% 600 தான் நிற்கிது. இதே நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டுனா ஒரு நாளைக்கு ஆச்சு பெஸ்ட்டாக 1000 தேவை. ஸோ அந்த 1000ல் எவ்வளோ ஓட்டணும்னா மைலேஜ் வண்டியாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் டியோ வந்துட்டு கிலோமீட்டருக்கு
40 தான் தரும். 100 ரூபாய்க்கு போட்டால் 40 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். 200 ரூபாய்க்கு போட்டேன் 80 கிலோமீட்ரு 80 ரூபா 800 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். லக்கு தான் எனக்கு, லக்கு மீன்ஸ் லாபம் தான் எனக்கு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் ஒரு பேஷன் ப்ரோ ஹீரோ ஹோண்டா வச்சிங்கன்னா ஒரு 60-70 மைலேஜ் தர மாதிரி வச்சு 60-65 மைலேஜ் கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட வண்டி இருந்ததுன்னா நீங்கள் தான் சிறந்த கேப்டன் நான் சொல்லுவேன் இந்த ரேபிடோவில். வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் சிறப்பாக சம்பாதிக்கலாம். கரெக்டாக ஆர்டர் எடுத்திங்கன்னா கரெக்டாக சம்பாதிக்கலாம். ஆனால் 20 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஆர்டருமே எடுக்காதீங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 20 கிலோமீட்டர் மேலே போயிட்டீங்கன்னா திரும்பி உங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். வீடு வந்து கோயம்பேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு. ஸோ எப்படி போட்டாலுமே உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். வரும்போதே உங்களுக்கு ஆர்டர் பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் வந்து நார்த் சைடு அந்த சைடு நார்த் சைடு ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி மாதாவரம் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர்ஸ். எனக்கு இது பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு அது பிரச்சனை, நான் அப்படியே போயிடுவேன். 10 கிலோமீட்டர்ஸ்னால் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் மீன்ஸ் கொஞ்சம் லாஸாக தான் இருக்கும். ஒரு 50 ரூபா லாஸாக இருக்கும் பெட்ரோல். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த ஆர்டர் எடுத்தால் நம்ம இங்கே போயிடுவோம், இங்கேருந்து ஆர்டர் அடிக்குமானா ஆர்டர் கண்டிப்பாக அடிக்கும். நீங்கள் கிண்டி இப்போ ஒரு ரவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் மாதாவரமா கிண்டி வரையும் போவேன். மேக்ஸிமம் போனால் ஆலந்தூர் வரையும் போவேன். ஆலந்தூர் டு அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுன்னா அண்ணா சாலை ரோடு பீச் வரையும் போவேன். 1000 லைட் வரையும் போவேன். 1000 லைட்டில் அப்படியே ஒரு ரவுண்டு எக்மோர் வருவேன். எக்மோர்லேருந்து அப்படியே அண்ணா நகர், அப்படியே அம்ஜிகாரை, அப்படியே முஸ்டாடி வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு பிளான் போட்டுங்க. கம்மி கிலோமீட்டர்ஸ் வந்து எடுங்க. ஏன் எடுக்க வேணாம் நான் சொல்ல, இதில் கேன்சலிங் ஆர்டர் நிறையா கொடுத்துருக்காங்க. கம்மி கிலோமீட்டர்ஸ் வந்து எடுங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு 3-4 ஆர்டர் அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா. நான் போய் வெஸ்ட் மாம்பலத்தில் மாட்டிக்கிட்டேன். அந்த வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து எனக்கு எங்கே அடித்தாலுமே அதிகமாக கிலோமீட்டர் லாங்கு தான். அங்கே திருப்பி வர முடியாது. ஏன்னா அங்கேருந்து எனக்கு வந்து பெருங்குடி அடிச்சுது, துறைப்பாக்கம் அடிச்சுது, ப்ளஸ் இன்னும் 2-3 ஆர்டர் அடிச்சுது மறந்துட்டேன். ஸோ நான் எடுத்தேன்னா ரிட்டன் வந்திருக்க முடியாது. ஏன்னா லாஸ் தான் எனக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் லாஸ் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து ஒரு ஆழ்வார்பேட்டையிலேருந்து நெசப்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து என் வீட்டுக்கு ஜஸ்ட்டு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் தான், அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இது எனக்கு லாபம் தான்ன்ற மாதிரி எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் இல்லை. இந்த உலகத்தில் திருடலான்றது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக உழைக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன சித்து வாழ்கிறானுங்க. என்ன பண்ணுறது, மிடில் கிளாஸாக பிறந்தாலே வாழ்க்கை அழகாக வாழ்க்கை தானே. ஸோ இன்றைக்கி ஒரு ஹாப்பி எண்டிங், ஹாப்பியாக போகலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ரேப்பிடோ ஓட்டுங்க. நீங்களும் ஜாலியாக சம்பாதிங்க. எல்லாத்துக்கும் ரேப்பிடோ ஓட்டுங்க, ஜாலியாக இருங்க. ஹாப்பி எண்டிங். பை ஃபார் லவ் யூ guys. Bye bye.